ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் வச்சு கிரில் சிக்கன் நம்ம வந்து எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வந்து வெட்டி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கனுக்குமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா உள்ள வரைக்கும் போய் டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வர அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இங்கே கிரில் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு சேர்த்த வேண்டிய தேவையில்லை, நம்ம மசாலாலேயே வந்து உப்பு கலந்துருக்கு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்தி இப்போ இதை நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கிரில் சிக்கனை வந்து ஓடிஜியில் தான் வந்து செய்ய போகிறோம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி கிரில் பண்ணலான்னு பார்க்கலாம். கிரில் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதை 200 டிகிரியில் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அப் அண்ட் டவுன் மேலே 2த்துலேயும் வந்து ஹீட் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ப்ரீஹீட் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி கிரில் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஓடிஜி ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அது வரைக்கும் அது ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பியில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் குத்தி எடுத்துக்கலாம். நம்மளோட அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் சிக்கன் பீஸை வந்து இந்த கம்பியில் வந்து நல்லா குத்தி வச்சுருக்கேன். மசாலாவோடு சேர்த்து குத்தி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அவன் ஓப்பன் பண்ணி இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ட்ரேவை வந்து கீழே வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து மேலே இருக்கிற தண்ணி எதுவும் வந்து சிந்தாமல், அவன்கிட்ட சிந்தாமல் இந்த ட்ரேயில் விழுந்துடும். இப்போ நம்ம குத்தி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியில் எடுத்து இந்த மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் குத்தி வச்சுருந்த கம்பியை வந்து இதில் இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைமரை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 40 மினிட்ஸ்க்கு வந்து டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 40 மினிட்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கீழே இருக்கிற நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்து அதே தான். மேலேயும் கீழேயும் வந்து நெருப்பு வர மாதிரி வந்து இந்த பட்டனை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டனை வந்து 200 டிகிரியில் வந்து வச்சுக்கலாம். அதுவும் சேம் தான். இங்கே மேலே மட்டும் பாருங்கள், கிரில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து திருப்பி வச்சுக்கிட்டா கிரில் ஆகும். பாருங்கள், நம்ம கிரில் பட்டன் அமர்த்தினதுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக ரோல் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 40 மினிட்ஸ் கழித்து வந்து நம்மளோட கிரில் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கிரில் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 50% இருக்குது. 50% வெந்ததுக்கப்புறம் நம்மளோட கிரில் சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம். நம்மளோட கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே இந்த மாதிரி வந்து கம்பி கொடுத்துருக்காங்க. வைக்கும்போது இந்த கம்பியை யூஸ் பண்ணி தான் வச்சோம். இப்போ எடுக்கும்போது இந்த கம்பியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான கிரில் சிக்கன் நம்மளோட ஓடிஜியில் வச்சு சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.